சில பேர் பார்த்துருக்கீங்களா, பிறக்கும் போதே கான்ஃபிடென்ட்டா இருப்பான்னு சொல்லுவாங்க. வாய்ப்பே கிடையாது. கான்ஃபிடன்ஸ்ன்றது மேஜிக் கிடையாது. கான்ஃபிடென்ட் இஸ் லைக் அ மசில். நீங்க அதை பில்ட் பண்ண முடியும். யூ ஆர் நாட் பார்ன் வித் இட், யூ பில்ட் கான்ஃபிடன்ஸ். ஏன் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவல்யூஷன் சீரீஸ்ல நம்ம பார்த்த முக்கியமான விஷயம் வந்து நம்ம செல்ஃப் வேல்யூ நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். நான் என் வேல்யூ டிசைட் பண்ணாதான் இந்த உலகம் டிசைட் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ டிசைட் பண்ணும்பொழுது நான் அடுத்து உருவாக்குற ட்ரைட் தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ். நான் என் வேல்யூவை முடிவு பண்ணிட்டேன். என் வேல்யூ வந்து இவ்வளோன்னு தெரியும். இப்போ இந்த வேல்யூவை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த டெலிவரி விஷயம் தான் வந்து கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் அப்படின்றத எப்படி பில்ட் பண்ணலாம்? ஸோ கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் அதை இன்ஃப்ளூயன்ஸா மாற்றுறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து 3 விஷயம் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கமிட்மெண்ட்ஸ் யூ கிவ் டு யுவர் செல்ஃப் அண்ட் டு அதர்ஸ். அதை நீ ப்ராப்பரா பண்ணி முடிச்சினா கான்ஃபிடன்ஸ் சூப்பரா பில்ட் ஆகும். உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு என் சைக்கிள்ல வந்து ஒரு கிலோமீட்டர் ஓட்ட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என் சைக்கிளை தொடச்சிட்டு ரெடியா வச்சு ஓட்டி முடிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், வாவ், சொன்ன வார்த்தையை காப்பாற்றக்கூடியவன் நானு, எனக்கு கான்ஃபிடன்ஸ் உருவாகும். என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா யாரும் உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க தான். அப்போ நீங்க உங்க பேச்சை ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்றது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்து அதை முடிச்சா ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பில்டிங். செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் யுவர் செல்ஃப். நீ எப்படி இருக்குன்றது நீ அக்செப்ட் பண்ண. நீயே ஒன்று அக்செப்ட் பண்ணலாம், யாரும் அக்செப்ட் பண்ணிப்பா. அதனால வந்து நான் இப்படிதான் இருக்கேன், என் பிசிக் இப்படிதான் இருக்கு, என் மசில்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு மசில்ஸா, உங்க உலகத்துல உங்களோட மசில்ஸ் இருக்குதான் ஒத்துக்கிறேன், பட் என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, நான் டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணுன்றதான் பாக்கணுமே தவிர ஐயோ இதான் என்கிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, என் செல்ஃப் ஒருத்தனை கம்மியாக்கிறேன், செல்ஃப் எஸ்டீம் போது கான்ஃபிடன்ஸ் வராது. அப்போ கான்ஃபிடன்ஸ் வரணும் வந்து நான் என்ன அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி எனக்கு தொப்பை இருக்கு, ஆமா தொப்பை இருக்கு, நான் குறைச்சிட்டு தான் இருக்கேன், ஒண்ணு கொஞ்ச நாள் குறைச்சிட்டு 6 packs வச்சு நிற்பேன் அப்படின்ற கமிட்மெண்ட் தந்தனா, அதாவது என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து அதை காப்பாத்தினா ஐ பிகம் கான்ஃபிடென்ட். அண்ட் இது கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்றதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். இது எடுத்த உடனே வந்து அப்படி ஒரு நாள் மாறாது, இல் டேக் சம் டைம் புரிஞ்சுக்கோங்க. மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன். நான் என்கிட்ட சொல்ற பாசிட்டிவான ஃபீட்பேக், வாட் ஐ டெல் டு மை செல்ஃப், பாசிட்டிவ் ஸ்பீச் டு மை செல்ஃப் தான் வந்து அஃபர்மேஷன். அதாவது ஐ எம் அ ஸ்ட்ராங் பர்சன், ஐ எம் கான்ஃபிடன்ஸ் பர்சன், ஐ எம் எப்படி சொல்றது பவர்ஃபுல் பர்சன் அப்படின்றத நான் எனக்குள்ள சொல்லிட்டே இருந்தா மட்டும்தான் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். நான் எனக்குள்ளேயே வந்து ஐயோ முடியாது முடியாது கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடைக்காது, ஒன்றும் முடியாது. அதனால வந்து பாசிட்டிவ் செல்ஃப் டாக், அஃபர்மேஷன்ஸை ப்ராப்பரா உங்களுக்குள்ள நீங்களே பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். இந்த 3 விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு இருக்கும்ன்றதுனால ப்ளீஸ் மேக் யுவர் மென்டல் எப்படி சொல்றது பேக் இதை தூக்கி போட்டு கொஞ்சம் மென்டலா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.